கைலைக்கு நீர்தான் கால் வைக்காதே இருந்தால் இந்த உலகமே ஒரு நொடியில் அழிந்து போகும். கைலைக்கு கண்டிப்பாக நீர் வந்தே ஆக வேண்டும். கைலமுனி தேவர்கள் கட்டழிந்து வாடுகிறார்கள். ஈசனுடைய சொல்லை யாரும் மதிப்பது கிடையாது. என்னுடைய கற்பனையை கன்னிப் பெண்ணார்கள் அனுஷ்டிப்பது கிடையாது. அவரவர்களுடைய மூப்பு அதிகாரம் நடக்கின்றது. ஐயோ கைலை அங்கும் வரம்பளிந்து பையரவம் போனும் பரமனும் மௌனமாகிவிட்டார். கண்டிப்பாக நீர் கைலைக்கு எழுந்தருள வேண்டும் என்று அழுதழுது கேட்டாள் அந்த அன்னை. உடனே தானாடாவிட்டாலும் சதையாடும் என்று சொல்லுவார்களே, அதுபோல அருமை தங்கை அழுவதை பார்த்து அவரால் பொறுக்க முடியவில்லை. ஓடி சென்று அந்த அன்னை அப்படியே ஆவி சேர்த்து அள்ளி எடுத்து மார்போடு அணைத்துக் கொண்டு சொல்லுகின்றார், உன்னோடு பிறந்த ஊழி விதி ஆனதினால் நன்னாடோட வாழுவதற்கு எனக்கு விதி இல்லை அம்மா. உந்தனக்கு ஆகவல்லோ ஊருக்கு ஊரே திரிந்து, ஏன்னா அந்த உகப்பாரம் தீர்ப்பதற்கு பூமி பாரம் தீர்ப்பதற்கு தானே வருகிறார். அந்த அம்மையினுடைய துயரத்தை தீர்ப்பதற்காக யுகாயுகங்கள் தோறும் இந்த உலகத்திலே சென்று சந்தோஷமற்று சடைப்பதற்கு எனக்கு விதியாகிவிட்டது. சரி, அழாதே, கைலைக்கு புறப்படலாம்.